தமியன் சென்றான். ஒரே ஆளா போறாராம். லட்சுமணன் கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போயிட்டான், எப்பவுமே கூட இருக்கிறவன். ஆனா ராமன் மட்டும் தனியா வந்துகிட்டு இருக்கார். அதுக்கு முன்னால அந்த அடியை போடுறாரு பாருங்க. இழைக்கின்ற விதி முன் செல்ல, விதி கூட்டிட்டு போகலாம் ராமரை. வாங்க 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 சீக்கிரம் வாங்க. அவன் ராவணன், நீங்க வனத்துக்கு போனா தான் சீதையை இழக்க முடியும், சீதையை இழந்தா தான் உங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தா தான் நீ ராவணனை அழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விதி முன்னால போகலாம். வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, கௌசல்யாவிட்ட சொல்லிட்டு போங்க. தர்மம் பின் இறங்கியாக, ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த தர்ம செயல்கள் அதெல்லாம் பின்னால ஏங்கி போகுதான். அந்த அவதாரத்துல நீ ஒரு மனுஷனா பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க போறியே அப்படின்னு இறக்கப்பட்டுக்கிட்டு ராமன் பின்னால போகுதான் தர்மம். ஆனா இங்க இந்த ராமபிரானுக்கு இந்த துன்பம் எதனால வருதுன்னு சொன்னா, ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜீவ இம்சையை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அழிக்க முடியாத வரங்களை வாங்கின அவனை அழிக்கணும்னு சொன்னா ராமருக்கு இந்த துன்பம் நிகழுது. அதை கொடுக்குறார். அந்த கடவுளே அவதாரம் எடுத்து